ஜெர்மனியில் 2022ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட 300 யூரோ எரிபொருள் கொடுப்பனவை சிலர் இப்போது திருப்பி செலுத்த வேண்டும் என்று முன்ஸ்டரில் உள்ள நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டின் ஜெர்மனியில் அதிக எரிசக்தி செலவுகளை கொண்ட தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக இந்த கொடுப்பனவு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டது. இந்த கொடுப்பனவு ஜெர்மனியில் பணிபுரிந்து அங்கு வசித்து வந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. இருப்பினும் ஜெர்மனியில் வசிக்காத அல்லது தகுதி பெறும் அளவுக்கு அங்கு நீண்ட காலம் நாட்டில் தங்காத சில தொழிலாளர்களும் இந்த கொடுப்பனவை பெற்றனர். தொழிலாளர்கள் ஜெர்மனியில் வசிக்கிறார்களா என்பதனை சரிபார்ப்பது தொழில் வழங்குனரின் பொறுப்பல்ல. முன்ஸ்டர் வரை நீதிமன்றம் இதனை முடிவு செய்தது. கொடுப்பனவை செலுத்தும் போது பணியாளரின் வேலை நிலை மற்றும் வரி வகுப்பு ஆகியவை மட்டுமே தொழில் வழங்குனரால் சரிபார்க்கப்பட வேண்டியிருந்தது. இந்நிலையில் வரி அலுவலகம் தவறுதலாக பணத்தை பெற்று ஊழியர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பி செலுத்துமாறு கோரும். எவ்வாறாயினும் ஜெர்மனியில் உள்ள பெரும்பாலான தொழிலாளர்கள் இந்த விதியால் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.